Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரஜினியை கூப்பிட்டுருக்காங்க. ரஜினி பொன்னியின் செல்வனில் 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கு வர்றதுக்கு அவருக்கு ஒரு சின்ன தயக்கம். அதுக்கு என்ன காரணம் அவர் சொன்னார்னா, சார் இப்போ இந்தியன் 2 இதற்கு வெளியில் மக்கள் மத்தியில் எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது? இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் இந்த படத்துக்கு கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் லுக் கொடுக்குற மரியாதை, அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க ஆர்வம் காமிக்கல. இன்றைக்கி தியேட்டருக்கு வர்றதே அந்த கூட்டம் தான். அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி என்ன வச்சுருக்கீங்க? படத்தில் வேறு ஏதாவது கேமியோ இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இந்த இந்தியன் 2 எண்ட் இருக்கு இல்லையா, எப்படி ரோலக்ஸ் வந்தாரோ அந்த மாதிரி இதில் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஓகே சார், இன்னைக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் இந்தியன் 2 ஆடியோ லான்ச் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது? அரசியல் சம்மந்தமாக ஏதாவது பேசுவாரா கமல்ஹாசன் அவர்கள் மேடையில்? இல்லை நிச்சயமாக பேச மாட்டார். ஏன்னா சினிமா வேறு அரசியல் வேறு அப்படிங்கிறதுல அவர் கொஞ்சம் தெளிவாக இருப்பார். இன்னொன்று இப்போ லைக்கா நிறுவனம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளில் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அரசியல் பேசி இன்னொரு 2-3 நாளில் ரிசல்ட் வரப்போகுது, இவர் ஒன்று பேசி வரப்போகிறது வேற ஒன்றா இருந்ததுன்னு வைங்களேன், நிச்சயமாக இந்த நிறுவனத்துக்கு ஒரு பிரச்சனையாக முடியும். ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு அரசியல் பேச மாட்டார். படத்தில் அரசியல் இருக்கும், பட் அரசியல் பேச மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று அந்த மேடை சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அங்கே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரஜினியை கூப்பிட்டுருக்காங்க. ரஜினி பொன்னியின் செல்வனில் 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. ஆமாம். ஆனால் இதுக்கு வர்றதுக்கு அவருக்கு ஒரு சின்ன தயக்கம். அதுக்கு என்ன காரணம் அவர் சொன்னார்னா, முழுக்க முழுக்க கமல் ரசிகர்களாக இருப்பாங்க அங்கே. நான் வரும்போது அவங்க என்னை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது, அது கமலுக்குமே பெரிய தர்ம சங்கடமாக போயிடும். ஸோ அதனால் நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த மேடையில் ரஜினி மாதிரி ஒருத்தர் இருக்கும் பொழுது அவர் பழைய ஃப்ளாஷ்பேக்கு இவருக்கும் கமலுக்குமான பிரச்சனைகள் ஏதாவது அவர் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இதையெல்லாம் தாண்டி ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் இன்ட்ரெஸ்டாக இருக்குமே தவிர அங்கே யார் சீஃப் கெஸ்ட்டுங்கிறதே இது வரைக்கும் தெரியல. அதாவது இந்த படம் அல்லாத வேறொருத்தர் அங்கே யார் வரப்போகிறாங்க, அவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியல. ஸோ அதனால் படம் தொடர்பான விஷயங்கள் நிறையா நடக்கும். அவ்வளோதான் சார். அந்த சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது சிம்பு அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்கள்லாம் இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க 2 பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இவங்க 2 பேரும் ஒரு சீஃப் கெஸ்ட் ரேஞ்சுக்கு நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்லை, கமல் நிகழ்ச்சியில் கமல் தான் சீஃப் கெஸ்ட்டு. அதில் ஏன்னா அவருடைய அனுபவம் என்ன, இத்தனை வருட திரை வாழ்க்கையில் அவர் பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் 24 மணி நேரம் பேசணுன்னா 24 நேரம் புதிய விஷயங்களை பேசுகிறதுக்கு அவர்கிட்ட கண்டென்ட் இருக்கும். பட்டு இவங்க மாதிரி வரும்பொழுது இவங்கள எப்படி சீஃப் கெஸ்ட்டாக அங்கே நம்ம ஒத்துக்க முடியும்? அது ஒன்று இருக்குது. பட் அவங்க வந்தால் சுவாரஸ்யமாக பேசுவாங்க, அது வேறு விஷயம். பட்டு கமல் மேடையில் கமல் வியக்கிற அளவுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் இருக்கணும்ல, அது இருக்கான்னா இல்லை. இதை இவங்க வருவாங்களேன்னு நமக்கு தெரியல. ஓகே சார். இப்போ அது ஆனால் உறுதியாக நிறைய பேர் நம்பகத்தன்மை வட்டாரத்துலேருந்து சொல்கிறாங்க இவங்க கண்டிப்பாக வருவாங்கன்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எஸ்டிஆர் அவர்களும் கமல் அவர்களும் இப்போ தொடர்ந்து ஒன்றா பயணிச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. பொன்னியின் செல்வன் நாடுல ஒன்றா வந்தாங்க. அவரோட ப்ரொடக்ஷனில் படம் நடிக்கிறாரு. தக் லைஃப்பில் இப்போ அவர் கூட சேர்ந்து நடிக்கிறாரு. இப்போ இது ஆடியோ லான்ச்சுக்கு அவரும் ஒரு கெஸ்ட்டாக வராரு. எப்படி பார்க்குறீங்க அவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன ஒரு ஒற்றுமை? இல்லைங்க, சினிமா பயணம் தானே இது. அதை தாண்டி இங்கே வேற ஒன்றும் இருக்க போகிறதில்ல. இன்னொன்று அவருக்கு கமல் மீது ரஜினி மீதெல்லாம் பெரிய மரியாதை உள்ளவர் தான் சிம்பு. அப்போ ஏன்னா இப்போ அவங்களெல்லாம் பார்த்து சினிமாவில் வந்தவர் தானே அவர். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது அதுவும் ராஜ்கமல் படம் நீங்கள் சொன்ன மாதிரி தக்லை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இன்வைட் பண்ணால் மறுக்க முடியாது. இன்னொன்று சிம்பு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போகிறாருன்னா கிடையாது. நிறைய பேர் இன்வைட் பண்ணுவாங்க, சார் இது மாதிரி அது வச்சுருக்கோம் இது வச்சுருக்கோன்னு. எல்லாத்துக்குமே அவர் போகிறதில்ல. அதே மாதிரி சிவகார்த்திகேயன். பட் அவங்களுக்குன்னு ஒரு செலெக்ஷன் இருக்குல்ல. இப்போ இவங்க கூப்பிட்டா நம்ம தட்டாமல் போயிடணுன்னு இருக்குல்ல. ஸோ அதனால் அவங்க வரக்கூடும். பட் என்ன இருந்தாலும் கமல் இருக்கிற மேடையில் கமல் தான் கிங்கு. ஓகே. ஆமாம் சார். இப்போது இந்தியன் 2 இதற்கு வெளியில் மக்கள் மத்தியில் எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது? எனக்கு சங்கர் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வேறு மாதிரி வருங்கிற நம்பிக்கையில் எனக்கு நிறைய இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் இந்த படத்துக்கு கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் லுக் கொடுக்குற மரியாதை, அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க ஆர்வம் காமிக்கல. இன்றைக்கி தியேட்டருக்கு வர்றதே அந்த கூட்டம் தானே. அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி என்ன வச்சுருக்கீங்கிறது ரொம்ப முக்கியமான
விஷயமா இருக்குது. ஆ இப்போ நம்ம சுபாஷ் சந்திர போஸ் வந்து சுதந்திரத்துக்காக போராடினார்னு ஒரு கதையை நீங்கள் இன்றைக்கி எடுத்தீங்கன்னா அதை கேட்குற மனநிலையில் இவன் இருக்கானான்னே நமக்கு தெரில. இப்போ இந்த படத்தில் வந்து கமல் சுதந்திர போராட்ட தியாகியாக நடிக்கிறாரு. அவர் அங்கே களத்தில் எப்படிலாம் போராடினாருங்கிறது தான் முதல்ல அவங்க போட்ட அந்த பாட்டே இப்போ போன வாரம் வந்தது. ஆமாம், அந்த பாட்டு முழுக்க அப்படி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த சேனாபதினு இருக்கார்ல தாத்தா, இந்தியன் தாத்தா, அவருக்கு ஒரு இளமை காலம் இருக்கும்ல, அந்த காலத்தில் அவர் எப்படி இருந்தார், அவர் ஏன் இவ்வளோ நேர்மையாக இருக்கார், பிள்ளைய ஏன் அவ்வளோ நேர்மையாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஃப்ளாஷ்பேக் இருக்கும்ல. ஸோ அதுதான் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான போர்ஷனாக வரப்போகுது. ஸோ அதில் வந்து அதை இவங்க என்னவா ரிசீவ் பண்ணுவாங்கங்கிறது ஒரு பெரிய கவலையாக இருக்குது நமக்கு. ஓகே, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, இதில் யார் பையனாக வருவா, சித்தார்த் அவர்கள் வந்து பேரனாக இருப்பாங்களா, அந்த மாதிரியான குழப்பங்கள் படத்தில் வேறு ஏதாவது கேமியோ இருக்குவா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு விஷயம்லாம் கசிஞ்சிருக்கா, ஏதாவது கேமியோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? கேமியோலாம் ஒன்று, சித்தார்த்துக்கு ஒரு பெரிய ரோல் கொடுத்துருக்காங்க படத்தில். வந்து கிட்டத்தட்ட சித்தார்த் வந்து கமலுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. ஒரு பாதி படம் வரைக்கும் சித்தார்த் வர்ற அளவுக்கான ரோல் இருக்குது இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கமல், அந்த பழைய கமல் அந்த படத்தில் வந்து தாத்தா அவரை காப்பாற்றுறதே வந்து சித்தார்த்து தாங்கிற மாதிரி இந்த கதை ஓப்பன் ஆகுது போல இருக்கு. இது இல்லாமல் இந்த இந்தியன் 2 எண்ட் இருக்கு இல்லையா, அப்போ தான் எஸ்ஜே சூர்யா உள்ளே வர்றார். ஓகே, எப்படி ரோலக்ஸ் வந்தாரோ அந்த மாதிரி இதில் வந்து எஸ்ஜே சூர்யா வர்றாரு. தேர்ட் பார்ட்டுக்கான லீடு அது இருக்குது. ஓகே, அந்த கடைசி ஒரு 5 நிமிஷம் வந்து போட்டு மிரட்டிடுவார் எஸ்ஜே சூர்யா. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த சித்தார்த் எஸ்ஜே சூர்யா கமல் இல்லாமல் இதை நீங்கள் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எஸ்ஜே சூர்யா அவர்களோட பாட்டு எல்லாமே பார்ட் 3ல தான் இருக்கும். ஆமாம்மா, இது வந்து லீடு ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் கண்டினியூஷன் தேர்ட். ஓகே சார், இப்போ இந்தியன் 3யோட ஷூட்லாம் முடிஞ்சிருச்சா, இல்லை இதுக்கப்புறம் தான் இது பேட்ச்? இல்லை, அது முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க பிளான் பண்ணவே இல்லை, நிறைய எடுத்துட்டாங்க. அப்புறம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய துண்டு இன்னொரு படமாக அது நிற்கிது. அப்போ அதை வெட்டி போடுறதுக்கு பதிலாக அது தேர்டாகவே கிரியேட் பண்ணிடலாங்கிற மாதிரி சின்ன சின்ன பட்டி பார்த்து அதை 3வது பார்ட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ 2வது பார்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதுனால எஸ்ஜே சூர்யாவெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அது வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சம்பளத்தில் 2 படம். ஆனால் அதை விட மாட்டாங்கல்ல கமல். அதுக்கப்புறம் உட்காந்து இன்னும் ஒரு 30 நாளா 40 நாளாக நான் டேட்டு தரேன், இங்கெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டாரு. ஏன்னா அப்போ தானே இன்னொரு சம்பளம் வாங்க முடியும். சும்மா ஏற்கனவே நடித்ததை வந்து அப்படியே விட்டுட்டு போக முடியாது இல்லை. அப்போ சங்கர் சொல்லியிருக்காரு, இல்லை சார் வெறும் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்கு தான், ஒரு 10 days நீங்கள் வந்தால் கூட போதும், அதில் வந்து ஒரு 4 நாள் நீங்கள் முகத்தை காமிச்சா போதும், பாக்கி எல்லாமே ஒட்டு வச்சு கூட நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை நீங்கள் ஒரு 40 நாள் என்ன வச்சு எடுங்கன்ட்டாரான் கமல். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு 40 நாள் அந்த ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அந்த தேர்ட் பார்ட்டில் நடித்ததுக்கு ஒரு தனி சம்பளம் கமல் வாங்கிட்டார். ஆமாம், அதே மாதிரி சங்கருக்கும் தேர்ட் பார்ட்டுக்கான சம்பளத்தையும் லைக்கா கொடுத்துருச்சு. ஓகே, அந்த சம்பளம் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே தவிர ஒரு முழு படம் வந்துருச்சு இல்லை, அதோட பிஸ்னஸ் வேறையாக இருக்கும்ல. சரி, இப்போது இருக்கிற இந்த ஹெவி காம்படிஷனில் இப்போ லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், அட்லியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட யங் டேரக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இவங்களுக்கு மத்தியில் இப்போ சங்கர் அவர்களோட படம் வருது, ரொம்ப நாள் கழித்து வருது. இவர் எந்த அளவுக்கு இப்போ இந்த 2K கிட்ஸாக பார்க்கப்படுற இந்த மக்களுக்கு எப்படி அவர் வந்துட்டு போய் செட் ஆவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக செட் ஆகணும். என்னன்னா எப்போவுமே அவர்கிட்ட வந்து ஒரு சோசியல் மெசேஜ் வந்து ஒரு படத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னைக்கு அப்படி படங்களை வந்து பெரும்பாலும் இங்கே இப்போ இருக்கிறவங்க விரும்புறதில்லை, இவங்களும் அப்படி எடுக்கிறதில்ல. அப்படியே லைட் வெயினாக ஏதோ ஒன்று தொட்டுக்கிறாங்க. இது பெரும்பாலும் போதை வஸ்துகளாக தான் இருக்குது. பட் இந்த காலகட்டத்தில் வந்து நான் ஒரு சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசுகிறேங்கிறதே பெரிய சவால். அதுக்குள்ளே இப்போ சித்தார்த்து கேரக்டர்லாம் உள்ளே கொண்டு வந்ததே இந்த பழமை நெடி அடிச்சிடக்கூடாது, புதுசாக அதில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கேரக்டர்லாம் உள்ளே கொண்டு வந்து ஒரு லவ்வபுளாக அந்த படத்தை மாற்றி என்னெல்லாம் அதுக்குள்ளே ஜிமிக்ஸ் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியிருக்காரு. ஓகே, பட் சங்கர் வந்து எப்போவுமே தன்னை புதுப்பித்துக் கொள்கிற ஒரு இயக்குனர். ஓகே, அவருக்கு வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னொன்று வந்து அந்த யங்ஸ்டர்ஸோட ட்ராவல் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து அவங்கள புதுசாகவே வச்சுருக்கும். அதனால தான் இன்றைக்கி கமல் ரஜினிலாம் நிற்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், அவங்க காலகட்டத்தில் வெற்றி படம் கொடுத்த இயக்குநர்கள் எல்லாரையுமே தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ கே.எஸ். ரவிக்குமார், இன்னும் பெரிய பெரிய இயக்குநர்கள், பி. வாசல்லாம் தொடர்ந்து ரஜினிகிட்ட பேசிட்டே இருக்காங்க, சார் நம்ம படம் பண்ணலான்னு. ஆனாலும் அவர் எங்கே போகிறாரு, லோகேஷ் கனகராஜ், அப்புறம் இவர் நெல்சன், இப்படி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது 2 பேருமே, கமலும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ட்ராவல் பண்ணுறாங்க.
ஸோ அந்த மாதிரி சங்கரும் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களை புதுசு புதுசாக கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து நல்ல யங் பிளட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற இவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது, எல்லாத்துக்கும் அவர் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கார். ஓகே. ஸோ அதனால் அவர் பழசாக மாட்டார். ஓகே சார், இப்போ இந்தியனோட வெற்றி அப்படின்னா அந்த படத்தோட அந்த பிஜிஎம், அதாவது கமல்ஹாசன் அவர்கள், சங்கர் அவர்களுக்கு அடுத்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் ஒரு பேக் போன்னே சொல்லலாம். இன்றைக்கி இந்தியன் 2, ஆனால் ஏஆர் ரஹ்மான் அதே ஃபார்மோட அதே பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்கும்போதுமே இல்லை அவர் வேணாம் அனிருத்தை வச்சு ட்ராவல் பண்ணலான்னு அவர் ஏன் முடிவு எடுத்தார், ஏன் ஏஆர் ரஹ்மான் அவர் விட்டார்? இல்லை, அது காரணம் லைக்கா ஒரு பக்கம் அவங்க சொன்னது வந்து அனிருத்தோட போய் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து இப்போ அதான் நான் சொன்னல அந்த யங் பிளட்டுன்னு சொல்கிறோம்ல, ஒரு பக்கம் ரஹ்மான் கொஞ்சம் பழசாயிட்டு இருக்காரு, அனிருத்து வந்து இறங்கி அடியன்னு அடிக்கிறார். இன்றைக்கி ஆடியோ மார்க்கெட்டில் ரஹ்மானோட அனிருத் தான் மேலே இருக்கார். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆடியோ ரைட்ஸ் நிறுவனங்களே அனிருத்து படங்களுக்கு தான் அதிக விலை கொடுக்குறாங்க, ரஹ்மான் படம் அடுத்த இடத்துக்கு தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவங்க தேடி போகிறதுல ஒன்றும் தவறே கிடையாது. இன்றைக்கி இதை எதை விரும்புகிறார்களோ அதை கொடுப்போங்கிற இடத்துக்கு சங்கர் வந்துட்டார். ஆனால் அந்த நேர்த்தி இருக்கான்னா இல்லை. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்தப்போ பாட்டெல்லாம் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க, அனிருத்து பின்னிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அது வேற ஒரு பாடலின் சாயலாகவே இருக்குது. ஓகே. பொன்னியின் செல்வன் சாயலாக தானே இருக்குது ஆமாம் கேட்கும்பொழுது. ஸோ அப்போ அவர் என்ன புதுசாக பண்ணிருக்கிறாருங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்குல்ல. ஓகே. ஆனால் இன்றைக்கி நம்ம காலத்தோடு சேர்ந்து போகணும்னு நினச்சி அனிருத்தை உள்ளே கொண்டு வந்தது தான். நீங்கள் திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹ்மான் தான். ஓகே சார், இது ஏதாவது ஒரு விதத்தில் அனிருத் அவர்களுக்கு பேக் ஃபேர் ஆகுமா? ஏன்னா தொடர்ந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அனிருத் எரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ முதல் முறையாக அனிருத் அவர்களை நிறைய பேர் திட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் அவர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்குள்ளே ஃபஸ்ட் டைம் இப்படி உள்ளே வராரு. இது ஏதாவது அவர் பேக் ஃபேர் ஆகுமா? இல்லை, அவங்கள சரி பண்ணிக்கிறதுக்கான விமர்சனம் தானே அது. ஓகே. ஒரேடி அவரை காலி பண்ணிடுமான்னா பண்ணாது. அவர் வந்து இப்போ விமர்சனங்களை அவர் பார்ப்பார், கேட்பார். அடடா போர் அடிச்சிருச்சா இப்போ பேட்டனை மாற்று அப்படின்னு இறங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று இதுலேயே ஒரு மெலடி போட்டிருக்காரு சித்தார்த்துக்கு, நல்லா இருக்கேன். இந்த தாமரை எழுதின பாட்டு என்னடா அது அனிருத்து மெலடிங்கிற வார்த்தையை மறந்துட்டாரா அப்படின்லாம் நம்ம நினச்சோம். ஆனால் இல்லைங்க, நான் மெலடி போட்டாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த விஜய் சேதுபதி படம் ஒன்று பண்ணாங்களே, நயன்தாரா விஜய் சேதுபதி விக்னேஷ் சிவன். ஆமாம், காத்துவாக்கில் 2 காதலா. அதுக்கு முன்னாடி ஒரு படம் எனக்கு டக்குன்னு மறந்து, நானும் ரவுடி தான். நானும் ரவுடி தான். அதுலலாம் மெலடி அப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அனிருத்து எங்கே மெலடி போட்டாருன்னு நம்ம தேட வேண்டியதாக இருந்துச்சு. பட் தமன்லாம் எவ்வளோ படம் பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாரு. ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா அவர் தான், அவரும் இவர் டிஎஸ்பி இவங்க 2 பேரும் தான் அங்கே நிற்கிறாங்க. ஆனாலும் அந்த அதிரடிக்கு நடுவில் ஒரு மெலடியை போட்டுடுறாங்க ஒரு படத்துக்கு. அப்போ அதை நீங்கள் இழக்கவே கூடாது எப்போவுமே, அதுதான் காலத்துக்கு நிற்கும். ஸோ அது மாதிரி அனிருத்து போட தவறிட்டார். கொஞ்ச காலமாக அதை விட்டு விலகி இருந்தார். இப்போ வந்து இந்த படத்தில் ஒன்று போட்டிருக்கிறார். அது வந்து நிச்சயமாக இப்போ விமர்சனங்களை நம்ம வந்து முறியடிக்கணும், நம்ம வந்து நம்மளும் மெலடி கொடுக்கணும்னு நினச்சி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போது இந்த ப்ரொடக்ஷனில் இந்த ஜாதகம் ஜோசியம் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க, நம்பிக்கை இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. போன வருடம் இதேமாரி மாமன்னனுக்கும் ஆடியோ லான்ச் இதே சமயத்தில் தான் நடந்துச்சு. அதே ப்ரொடக்ஷன் இந்தியன் 2க்கும் அதே நாளில் ஆடியோ லான்ச் வச்சுருக்காங்க, தேதியும் அதுக்கு அடுத்த மாதத்தில் அப்படி வச்சுருக்காங்க. ஏன் சார் அப்படி? நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அதுதான் சினிமாவில் எப்போவுமே சென்டிமெண்ட் வந்து முதல்ல அதுதான். எல்லாத்துலேயுமே சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. இப்போ கமல் வந்து நாத்திகவாதி, அவர் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் கூட அவரை தேடி போகிறவங்க பார்த்தா அவர் என்ன செய்ய முடியும்? ஸோ அதனால் வந்து இப்போ லைக்கா மாதிரி நிறுவனங்கள் அல்லது இங்கே இருக்கிற பெரும்பாலான நிறுவனங்கள் எல்லாருக்குமே இந்த சென்டிமெண்ட் உண்டு, நேரங்காலம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் மாதிரி முன்ன பழைய அந்த காலத்தில் அவர் தான் கார்பரேட்டு. அவங்க ஆஃபீஸில் பர்மனெண்ட்டாக ஒரு ஜோசியர் இருந்துகிட்டே இருப்பார், இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருப்பார். முதல்ல போனால் அவரை பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும், வாசல்லே உட்காந்துருப்பார். அவர் சொல்கிற நேரத்துக்கு தான் பெட்டியவே வெளியில் அனுப்புவாங்க. அட்வான்ஸ் அவர் சொல்கிற நேரத்துக்கு, அவர் குறித்து கொடுக்குற நேரத்துக்கு தான் வாங்குவாங்க. ஸோ அப்படி வச்சுருந்தார் ஒருத்தர். ஸோ அதுமாரி எல்லாருக்கும் இந்த சென்டிமெண்ட் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து இந்த டேட்டு அதே டேட்டில் அமைஞ்சதெல்லாம் தானாக அமைஞ்சது கிடையாது, எல்லாமே உருவாக்குனது தான், திட்டமிட்டு பண்ணுறது தான். ஓகே சார், இப்போ இந்த ஆடியோ லான்ச் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல சார், அது எந்தளவுக்கு மாறிக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆடியோ லான்ச்னு சொல்கிறாங்க, நடக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டெல்லாம் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு அங்கே ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க? ஆடியோ லான்ச்னு சொல்லிட்டு அங்கே பாட்டெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்கள் தான் நிறைய நடக்குது. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது ஆடியோ லான்ச்சுங்கிறது ஒரு பேர் தான். இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வரும், அப்புறம் ஆடியோ வரும். இது 2 தான் பெரிய திருவிழாவாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள்னு ஒன்று வருது, டீசர்னு ஒன்று வருது,
அப்புறம் டீசருக்கு நடுவில் ஏதாவது ஒன்று வருமானு தெரில. ஸோ இப்படி ஏதோ புதுசு புதுசாக அவங்க வந்து பேரை வச்சுட்டு ஏதாவது ஒரு அப்டேட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. செயல் ஒன்று தான், ஆனால் இது பேர் தான் விதவிதமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பாடல்கள்லாம் முன்னாடியே வெளியில் காமிச்சாச்சு. அங்கே என்ன போடுவாங்கன்னா இதில் வெளியில் காமிக்காத பாடல்கள் ஏதாவது அதில் ப்ளே பண்ணுவாங்க. ஓகே ஸ்க்ரீனில். சார் இப்போ இந்த ஆடியோ லான்ச் இதெல்லாம் பற்றி பேசும்போது இப்போ சமீபமாக ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்தது. அதாவது வந்து பாலையா அவர்கள் வந்து அஞ்சலியை தள்ளி விடுற மாதிரி. அவரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அவர் ஏன் வந்துட்டு பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அப்படி நடந்துக்கிறாரு? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வளர்ந்த விதங்க. அவரெல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது அவங்க அப்பா சிஎம்மாக இருந்தார் ஆந்திராவில், என்டிஆர். அப்போ அவருடைய வளர்ப்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு முரட்டுத்தனமான பையனாக தான் இருந்திருப்பார். அவர் யாருமே கண்டிச்சிருக்க மாட்டாங்க. அவர் போக்கில் அவர் வளர்ந்துருக்கிறார். அதனுடைய விளைவு தான் இங்கே வந்து இப்படி நிற்கிது. இப்போ நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கதை சொல்ல போயிருக்கார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர். அவர் சொன்னார், சார் கதை வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். கதைப்படி என்னென்னா ஹீரோயின் வந்து இவருடைய லவ்வை ஏற்றுக்காமல் பயங்கரமாக இவரை வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த லவ் வந்து கிட்டத்தட்ட நிறைவேறாத மாதிரி தான் அந்த கதை முடியும். இப்போ கதையெல்லாம் முடித்த பிறகு சொன்னாரா, என்னையா அப்படி ஒரு கதை பண்ணியிருக்க, என் லவ்வை வந்து அவள் புறக்கணிச்சிட்டு போயிட்டா, என்னை வந்து எப்போவுமே வந்து அவள் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கா, குறைந்தபட்சம் நான் அவளை கற்பமாக்க வேணாமையா, என் ரசிகர்கள்லாம் எப்படி வந்து இதை ஒத்துப்பாங்க அப்படின்னு கேட்குறாராம் அவர். என்னை புறக்கணித்த ஒருத்தியை நான் கற்பமாக்காமல் எப்படி போக முடியும், என் ரசிகர்கள் எப்படி அதை ஒத்துப்பாங்க அப்படின்னு கேட்குறாராம் அவர். அப்போ மன ரீதியாகவே அவர் வந்து அப்படி இருக்கார். நான் தான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் என் ரசிகர்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கார். ஸோ அதனால் அவர் பண்ணுற எல்லா தவறுகளையும் அவங்களும் பொறுத்துக்கிறாங்க. இன்னொன்று, இன்றைக்கி நேற்று அவர் அப்படி இல்லை. ஆக்சுவலாக வந்து என்டிஆர் சிஎம்மாக இருக்கும்போது விஸ்வாமித்திரர்னு ஒரு படம் பண்ணார். ஆமாம். அந்த படத்தில் வந்து அவங்க பேர் மீனாட்சி சேஷாத்ரி தான் ஹீரோயின் போல இருக்கு. இப்போ என்டிஆர்லாம் ரொம்ப பஞ்சுவலாக இருப்பார். என்டிஆர், மோகன் பாபு, அங்கே இருக்கிற அந்த சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு 6 மணின்னா யாராக இருந்தாலும் வந்து நின்றுணும். அது எவ்வளோ பெரிய கதாநாயகியாக இருந்தாலும் வந்து நின்றுணும். என்டிஆர் பார்க்குறாரா, டெய்லி 8 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் மேக்கப்போட வந்துடுவாராம். அந்த வரமாட்டாங்க போடுறது. ஒரு நாள் பயங்கரமாக டென்ஷன் ஆகி, ஏன் இப்படி தினமும் லேட்டாக வர்ற அப்படின்னு பிடிச்சி கத்திருக்கிறாரு. அப்போ அவங்க சொன்னாங்களா, உங்கள் பையனை கண்ட்ரோல் பண்ணி வைங்க, அவர் பாட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டே இருக்காரு என்கிட்ட, டெய்லி வந்துடுறாரு ரூமுக்கு, நான் என்ன பண்ண முடியும், அவர் பேசிகிட்டே இருக்காரு, அவர் அனுப்பிச்சிட்டு வரதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, நீங்கள் அவரை கண்டிங்க அப்படின்னோடனே என்டிஆரால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. சரி இவங்க லேட்டாக வந்தால் பரவாயில்லன்னு விட்டார். அவரை கண்டிக்க முடியாது, அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க லேட்டாகவே வந்து தான் அந்த படத்தை முடித்ததெல்லாம் பழைய தகவல்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தராக இருக்கார். சார் இப்போ கோ ஆர்டிஸ்ட் கூட அவருக்கு எதிராக எங்கேயுமே பேசி நம்மளால் பார்க்க கூட முடியல, பேரும் சொல்ல முடியல, அந்தளவுக்கு அவர் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம். ஏன்னா இப்போ கூட அவருக்கு எதிராக நிறைய பேர் அதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சலி அவர்கள் அதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இல்லை நாங்கள் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம், அதை தான் அங்கே மேடையிலையும் அப்படி பிரதிபலிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பதில் சொல்கிறாங்க. இல்லைன்னா அங்கே இருக்க முடியாதுங்க. வெல்லகொண்டராஜ்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர், இவர் நடித்த படத்தை அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அதில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் பயங்கர பிரச்சனையாகி துப்பாக்கி எடுத்து அவர் சுட்டுக்கிட்டார். பாலையா வெல்லகொண்டராஜாவை சுட்டார். பெரிய செய்தியாக மாறி பெரிய பிரச்சனையாகி போச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு போலீஸ் என்கொயரியில் அவர் வெல்லகொண்டராஜ் என்ன சொன்னாருன்னா, இல்லை அவர் வந்து துப்பாக்கி எடுத்து மேலே வச்சார், அது கை தவறி வெடிச்சிருச்சு, அவர் என்ன சுடணும்லாம் சுடலை அப்படின்ட்டார். அவ்வளோதான், கேஸும் ஒன்றும் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து அவ்வளோ பெரிய சம்பவத்தையே அவருக்கு சாதகமாக மாற்றும் பொழுது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவருக்கு. அதெல்லாம் அவருக்கு எதிராக ஒன்று பேசிட்டு அந்த எல்லையை விட்டு நீங்கள் இந்த பக்கம் வரவே முடியாது. ஸோ அப்படி வந்து ஒரு ஒரு ஆதிக்கம் அங்கே இருக்கிற தெலுங்கு ஆக்ட்ரஸ்க்கு இப்படி நடக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நயன்தாரா வந்து 4 படம் நடிச்சிருக்காங்க பாலையாவோட, ஒரு பிரச்சனை கூட இல்லைங்கிறாங்க. அவரை வந்து நீங்கள் சரியாக மதிச்சிட்டிங்கன்னா போதும். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறீங்க, அவர் நிற்கிறாரு, காலை தொட்டு கும்பிட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. வேறு எந்த டார்ச்சரும் அவரால் இருக்காது, நீங்கள் பாட்ட நிம்மதியாக நடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க 4 படம் நடித்து எந்த ட்ரபிளுமே இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியும் இருக்கார் அவர். பட் அவர் என்னென்னா நமக்கான மரியாதையை கொடுக்கணும், இண்டஸ்ட்ரி கொடுக்கணும், நமக்கு எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுமாரி அவங்க நடக்கணும், இதுதான் அவருடைய எண்ணமாக இருக்குது.
சார் இப்போ அந்த மாதிரியான ஒரு மேனரிசம் அதெல்லாம் இங்கே பண்ணுறோம். இப்போ தமிழில் யாராவது ஒரு ஆக்டர் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அவரை பற்றி நெகட்டிவ் மீம்ஸ் அது இதுன்னு ட்ரால்ஸ்லாம் போட்டு ஒழிச்சு கட்டிடுவாங்க நம்ம ஆடியன்ஸ். அப்படிங்கும்போது அங்கே ஏன் அது அவருக்கு நடக்க மாட்டேங்குது? அடுத்தடுத்த படங்கள் ஹிட் ஆகுது, அவர் பெரிய மாஸ் ஆக்டராகவே இருந்துட்டு இருக்காரு, ஒரு கெட்ட பேர்லாம் அங்கே உருவாக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற மீடியா தான். இப்போ இங்கே இருக்கிற மீடியா சுதந்திரம் வந்து அங்கே கிடையாது. அங்கே நீங்கள் அவங்கள இப்போ பாலகிருஷ்ணனை பற்றி எல்லாம் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் வீட்டுக்கு நிம்மதியெல்லாம் போயிட முடியாது. பட் இங்கே அந்த சுதந்திரம் இருக்குது. நம்ம வந்து யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாங்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, வல்லவன் ஷூட்டிங்கில் சிம்பு நயன்தாராவும் சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு நாள் ஒரு பிரச்சனையாக போச்சு, கோச்சிக்கிட்டு நயன்தாரா கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. பின்னாடியே இன்னொரு கார் எடுத்துகிட்டு சிம்பு போய் ராம் தேட்டர் எதிரில் வச்சு சைடில் ஒரு இடி இடிச்சிட்டாரு. இடித்தா அவங்க வந்து ஒரு மாதிரி தடுமாறி மறுபடியும் போகிறாங்க, மறுபடியும் இடிக்கிறாரு, மறுபடியும் போகிறாங்க. இப்படியே கோடம்பாக்கம் பிரிட்ஜ் வரைக்கும் 2 பேரும் போனாங்க. அன்றைக்கி நான் எழுதினேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து இதே மாதிரி நம்ம ஆந்திராவில் உட்காந்து எழுத முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்காரு, அதெல்லாம் வேறு. பட் அன்னைக்கு நடந்ததை என்ன நடந்ததுன்னு எழுதுகிற தைரியமும் சுதந்திரமும் இங்கே இருக்குல்ல. ஸோ அது அங்கே இல்லைங்கிற. சார் இப்போ இந்த மீடியா மக்கள் அவங்கள தாண்டி இந்த ஆர்டிஸ்ட் நடந்துக்கிறது, அதாவது வந்துட்டு இங்கே வந்துட்டு வெளியில் எப்படி இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ட்டுலாம் வந்தால் அவர் டீசெண்டாக நடந்துக்கிறாங்க. இப்போ அதே ஃபங்க்ஷனில் பாலையா அவர்களோட இன்னொரு வீடியோவுமே லீக் ஆயிருந்தது. அவர் காலுக்கிட்ட வந்துட்டு ஒயின் சரக்கும் வாட்டரும் மிக்சிங்க்கு வச்சுருக்க மாதிரியான ஒரு வீடியோவில் லீக் ஆயிருந்தது. எப்படி அதை ஒரு ஃபங்க்ஷன்லேயே அங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்க? அதுவுமே இங்கே தான் வைரல் ஆனிச்சு, அங்கே அதை பெருசாக யாரும் பேசக்கூட இல்லை. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள், நம்ம ஆர்டிஸ்ட்டையும் அவங்க ஆர்டிஸ்ட்டையும்? இல்லை, அது எப்படி வெளிப்படையாக நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இங்கேயும் நடக்குது. இப்போ பல அரசியல் மேடைகளில் ஒரு குறிப்பிட்ட தலைவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஒரு டம்ளரில் வந்து அவருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்க. அது சுடு தண்ணியாக இருக்கலாம் அல்லது கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது வேறு. அது வந்து சில பேருக்கு தெரியும் இது வந்து அவர் குடிக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை அப்படிங்கிறது. இது மாதிரி நாகரிகமாக அவரும் குடிச்சிடலாம். இப்போ மேடையிலேருந்து பின்னாடி ஒருத்தர் டம்ளரில் கலக்கி சார் இருந்தாங்கன்னா யாருக்கு தெரியும், போது குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி வச்சிருக்கிறாருங்கிறது தான் எனக்கு புரியல. அவர் என்னவா இந்த சமூகத்தை அவர் எப்படி பார்க்குறாரு, நான் இப்படி தாண்டா அப்படின்னு உணர்த்துறாரா, அதுதான் நமக்கு புரியல. ஓகே 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 சார். சார் இப்போ இது மாதிரி வேற ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து அதை மீடியாலாம் அங்கே பெருசாக பேசியிருக்காங்களா? ஐ மீன் பாலையா அவர்கள் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம்? பாலையா பண்ணி நடக்கலை, பட்டு இவங்கெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அது வேற. மோகன் பாபு ஒரு முறை ஒரு விஷயம் பண்ணார், அது அங்கே பெரிய வைரலாக மாறிச்சு, பெரிய பிரச்சனையாகவே மாறிச்சு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட மோகன் பாபுவும் இந்த மாதிரி தான், இதே கேரக்டர் தான் அவரும். அவரு ரொம்ப பஞ்சுவலான ஒரு நபர். அவர் இது மாதிரி காலையில் ஒரு 8 மணிக்கு ஷூட்டிங் வரணும்னா ஹீரோயின் அவருக்கு முன்னாடி அங்கே வந்து நிற்கணும் வித்து மேக்கப்போட. சாக்சின்னு ஒரு நடிகை அப்போ நடிச்சுட்டு இருந்தாங்க, இவருக்கு ஜோடி அவங்க தான். கரெக்டாக ஒரு 8 மணிக்கு வந்துட்டார், அவங்க வரலை. வரலன்னே ஒரு ஃபோன் பண்ணி எங்கேம்மா இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் காரில் வந்துட்டுருக்கேன் சார். வந்துட்டுருக்கேன்னா எங்கே வந்துட்டுருக்க சொல்லு அப்படின்னு இருக்காரு. அவங்க இல்லை சார் வந்துட்டு, அதெல்லாம் இல்லைம்மா எங்கே இருக்க சொல்லு, காரை அதுக்கு மேலே ஒரு அடி நகர்த்தக்கூடாது, நீ அங்கேயே நிற்கணும், நான் வர்றேன் அப்படின்னு இருக்காரு. இல்லை சார் நான் வந்துடுவேன். நோ நீ காரை எங்கே நிறுத்திருக்கிய, இப்போ எங்கே வந்துட்டு இருக்கியோ அங்கே நிறுத்துது, இடத்த என்கிட்ட சொல்லு, நான் வர்றேன் அப்படின்னா அந்த அம்மா ஏதோ திருதுன்னு முடிக்குது. கார் எடுத்துகிட்டு இவர் கிளம்பிட்டார். அந்த அம்மா ஹோட்டலுக்கே கிளம்பிட்டார், எங்கே தங்கியிருக்கோம். போனால் அப்போ தான் மேக்கப்லாம் போட்டு கீழே இறங்கி வராங்க. பார்த்தோன்னே உருவே அரைஞ்சா பெரிய பிரச்சனையாகி போச்சு. அப்புறம் அவங்க நடிகர் சங்கம் வந்து எப்படி நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி கடைசியில் சால்வ் பண்ணிட்டாங்க. அவருக்கு ரெட்டு போடணும் அப்படி இப்படிலாம் பேசினாங்க. ஆனால் போட மாட்டாங்க, அது அவங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் அந்த நடிகைக்காக நம்ம எதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நடவடிக்கை எடுக்கிற மாதிரி அப்படியே பூச்சாண்டி காட்டிட்டு ஒரு 2 நாள் அதை சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி அதுதான் பெரிய சம்பவமாக சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இதெல்லாம் கேஷுவலாக போயிடுவாங்க. அவர் அப்படி தான் அப்படிங்கிற இடத்துல தான் ரசிகர்களும் இருக்காங்க, மீடியாக்களும் அப்படி இருக்குது. ஓகே ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.